ஹலோ நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் டெக் சேனல். என்னோட நேம் சதீஷ். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ ஓப்போ பிராண்டோட ஓப்போ k10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ இந்த k10ல் ஓப்போ தரப்புலேருந்து என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த மொபைலில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் நண்பா. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6GB + 128 அண்ட் வந்து 8GB + 128 அப்படின்ட்டு 2 வேரியண்ட்டில் வருது. இதில் 6GB + 128 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14,990 rupees. இதில் 8GB + 128GB வந்து பார்த்தீங்கன்னா 16,990 rupees. இதோட ஆஃபர் வந்து அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்ககிட்ட SBI கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா 1,250 அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 13,700 அப்படிங்கிறதுல இந்த மொபைலை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த மொபைல் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொபைலை பற்றி நம்ம டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கார்பன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஃப்ளேம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கலர் வேரியண்ட்டில் வருது. இப்போ இந்த மொபைலை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டாக வந்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.59 இன்ச்சுக்கு நமக்கு ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஓப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலர் ரிச் டிஸ்பிளே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட வந்து 60 ஹெர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து 180 ஹெர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டச் சாம்பிளிங் ரேட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு LCD டிஸ்பிளே தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃபுல் HD+ல வந்து ஒரு நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவும் இருக்குன்னு சொல்கிறாங்க யூஸ் பண்ணுறப்ப. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த 6.59 இன்ச் கொடுத்துருக்கனால நமக்கு கேமிங் அண்டு வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு LCD தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல கலர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கலர் ரிச் டிஸ்பிளே அப்படின்னு கொண்டு வந்ததுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு LCDலே வந்து ஒரு பெட்டரான ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 மெகா பிக்சல் வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 50 மெகா பிக்சல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ராச்சர் வந்து f1.8 அப்ராச்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க மெயின் கேமரா. மேக்ரோ சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து f2.4 அப்ராச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 MBக்கு மேக்ரோ சென்சார் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சல் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு இந்த கேமரா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதோட அப்ராச்சர் வந்து பார்த்திங்கன்னா f2.0 அப்ராச்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓப்போவோட k10ல் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 680 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்ல சிப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் பேட்டரி வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு சூப்பர் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய 33 வாட்ஸ் கொண்ட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து அடாப்டர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ 33 வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5000 mAh பேட்டரி அப்படிங்கிறது நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபாஸ்டரான ஒரு சார்ஜர் அப்படிங்கிறது தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் நம்ம 2 சிம் கார்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா SD கார்டு போன்றவை வந்து போட்டுக்க முடியும். ஸோ 2 சிம் கார்டு அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 1 TB வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த SD கார்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்க முடியும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா கலர் வாய்ஸ் அப்படிங்கிறது 11.1 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அப்டேட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓரியன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வால்யூம் பட்டன் போன்ற வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் பட்டன் அண்ட் வந்து சிம் ட்ரே போன்ற வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைப் C சார்ஜிங் கேபிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், அப்புறம் பிரைமரி மைக் அண்டு 3.5 mm F1 ஜாக் போன்றவை கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இவ்வளோ தான் மொபைலு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து 14,990 rupees அண்டு வந்து 8GB + 128 வந்து பார்த்திங்கன்னா 16,990 rupees. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த RAM கெப்பாசிட்டியை பொறுத்து நமக்கு ரேட் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த SBI கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் 1,250 அப்படிங்கிறது உங்களால் ஆஃபர் அப்படிங்கிறது பெற முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 13,700 அப்படிங்கிறதுல இந்த மொபைலை நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இப்போக்கி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மொபைல் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த ஸ்பெக்கை வச்சு பார்க்குறப்ப நம்ம இந்த மொபைலை வந்து வாங்கலாமான்னு கேட்டால்
என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெட்டரான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5000 mAh பேட்டரி. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கு. இதோட ட்ராபேக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்பிளே தான். டிஸ்பிளே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்சியில் கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, கலர் ரிச் டிஸ்பிளே அப்படின்ட்டு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு AMOLED கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு ஆன்லைன் மாடல் தான். எப்போதுமே ஓப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய கே சீரிஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்தாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி அப்படிங்கிறது வந்து இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மொபைல் ஓவராலாக ஒரு பெட்டரான ஒரு ஃபோன் தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் போன்றவை வாங்கிக்கலாம். ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியல, பட் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஓப்போ k10 அப்படிங்கிறது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.